வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் 2024 இங்கிலீஷ் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ். சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்டு. ஸோ சினானிம்ஸ்னால் என்னது? பொருள் தருக. தமிழில் படிச்சுப்பீங்களா? அதான் மீனிங். டேட்டர்ட், டான். டேட்டர்னால் பழைய ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதே தான். ஸோ டான்னாலும் அதே மீனிங் தான். நெக்ஸ்ட் டெரிபிள். டெரிபிள்னால் ரொம்ப பயங்கரமான. ஸோ அதுக்கு ரிலேட்டட் மீனிங் ஃபியர்ஃபுல், பயப்படுறது. நெக்ஸ்ட் ஆன்டானிமஸ். எதிர்ச்சொல். தமிழில் படிச்சுப்பீங்க இல்லையா? ஆப்போசிட். குயிக்லி வேகமாக, ஸ்லோலினா மெதுவாக. நெக்ஸ்ட் ஹாப்பியஸ்ட்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ ஆப்போசிட் சேடஸ்ட், ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. Choose the correct answers and fill in the blanks. ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்டோ அதை எடுத்து எழுத போகிறோம். ஃபைனலி த டே ஹேட் கம், ஹியர் த டே ரெஃபர்ஸ் டு. ஸோ இந்த லெசனில் கடைசி அந்த நாள் வந்துட்டு அது எந்த நாளை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலினா கடைசியாக, த டே ஹேட் கம்னா அந்த நாள் வந்துட்டு. ஸோ த டே, அந்த டே எதை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா ஈத், அந்த பண்டிகையை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. Hamid was like one with wings on his feet. This means. ஸோ ஹமீத் அந்த பையன் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிம். விங்ஸ்னால் ரெக்கை, பறவைகளோட இறக சொல்லுவோம்ல, ரெக்கை, அதுதான். ஸோ அவன் காலில் ரெக்கை கட்டிட்டு பறந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா ஹி ரேன் ஃபாஸ்ட், அவன் ரொம்ப வேகமாக ஓடனான். அதைத்தான் அவங்க எப்படி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா அவன் காலில் ரெக்கை கட்டிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். ஸோ கொடுத்துருக்க வேர்டுக்கு எது கரெக்டாக இருக்குமோ நம்ம அதை பார்த்து எழுதணும். ஸோ நூனுக்கு ப்ரிஃபிக்ஸ் ஆஃப்டர், ஆஃப்டர் நூன். அடுத்து பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட்டுக்கு சஃபிக்ஸ் வந்து பெர்ஃபெக்ஷன். அடுத்து ஒண்டருக்கு சஃபிக்ஸ் வந்து ஃபுல். அடுத்து பேஷண்ட், இம்பேஷண்ட். ப்ரிஃபிக்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரிஃபிக்ஸ்னால் அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணுறது. சஃபிக்ஸ்னால் கொடுத்துருக்க வேர்டுக்கு அடுத்து நம்ம ஆட் பண்ணுறது. அடுத்து unscrambled the sound describing the words from the text. ஸோ கொஞ்சம் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அந்த வேர்டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் வேர்டு எக்கோ. எக்கோனா என்ன மீனிங்? எதிரொலிக்கிறது. அடுத்து க்ரான். க்ரான்னா ஒரு வலியால் முணங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அதான் க்ரான். filling the blanks with some, any, much or many. ஸோ சம்னா ஏதாச்சு, எனினா கொஞ்சம், மச், மெனி ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னால் மச்னா நம்மளால் அந்த பொருளை கவுண்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா நான் எத்தனை தடவை சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ மச்சுங்கிறது அதான். மெனிங்கிறது கவுண்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஐ ஹாவ் மெனி பென்ஸ், என்கிட்ட நிறைய பென் இருக்குன்னா எத்தனை பென்னுன்னு நம்மளால் எண்ண முடியும். ஸோ மச்சுக்கும் மெனிக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சி ஆஸ்க்டு மீ ஃபார் டேஸ் மேகசின்ஸ். ஸோ ஷீனா அவள், ஆஸ்க்டுனா கேட்குறா, மீ என்கிட்ட, ஃபார் சம் மேகசின்ஸ். ஸோ சம்னானது கொஞ்சம் மேகசின்ஸ் வேணும்னு சொல்லி. பட் ஐ குட் நாட் ஃபைண்ட், சின்ன மிஸ்டேக் இருக்குது அதில், ஃபைண்ட் என்ன, ஆனால் என்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அவள் கேட்டது கொஞ்சம் மேகசின்ஸ், சம் மேகசின்ஸ். பட் ஐ குட் நாட் ஃபைண்ட் எனி, என்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் டூ யூ ஹாவ் டேஷ் காயின்ஸ் வித் யூ, ஐ நீட் சம். ஸோ நம்ம பொதுவாக கேட்போம்ல அவங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி. ஸோ காயின்கிறனால எனி காயின்ஸ், ஏதாச்சும் ஒரு காயின் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. டூ யூ ஹாவ் எனி காயின்ஸ் வித் யூ, ஐ நீட் சம், எனக்கு கொஞ்சம் வேணும். தேங்க்யூ.